நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் நடந்ததினால் தீர்க்க தரிசனங்களில் பொருள் புரியாத அளவுக்கு, வசனத்தின் பொருள் புரிந்து கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு மந்த நிலையை, கனநித்திரையின் ஆவியை கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். நாம் உணர்வற்றவர்களாய் இருப்பதே நாம் செய்த பாவத்தின் விளைவுதான். நாம விரும்பி இருக்கவில்லை. பொல்லாத ஆவிகள் தான் நம்மை நிர்விசாரமா இருக்க வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்தது. அது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தால்தான் விடுதலை அடைய முடியும். வேத வசனத்தை வாசிக்கவும் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் முடியும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டால்தான் முடியும். தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தால்தான் முடியும் என்பது இதன்படியாக தெரிகிறது. இந்த வேத பகுதி பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. பலர் வேத வசனத்தை புரியவில்லை என்பார்கள். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய அரியனை பார்த்து சொல்லுகிற காரியங்கள். அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களை பொல்லாத மனிதர்களிடம் ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு விரோதமாய் எதிரிகள் வந்து முற்றுகை போட்டார்கள் அரியல் நகரத்தை சுற்றிலும். கர்த்தர் அரியல் நகரத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை இது. கர்த்தருடைய வார்த்தை இது என்னவென்றால், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது அதற்குரிய தண்டனை நமக்கு வரும்போது நாம் மிகவும் துன்பப்படுவோம். கர்த்தர் கோபம் கொண்டு அந்த ஜனங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வர பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கனநித்திரை என்றால் அதிகமான ஆழமான தூக்கம் என்று சொல்லலாம். ஆனால் அதன் பொருள் அவர்கள் மனதில் மந்த நிலை, தூக்கம் அல்ல, அது மந்த நிலை, நிர்பிசாரம் என்று சொல்வது. அதாவது கனநித்திரை என்றால் நேரடியாக மொழிபெயர்த்தால் அது மயக்கம் என்ற பொருள் வரும். ஆனால் சற்று புரிதலோடு விவேகமாக கர்த்தருடைய வசனத்தின்படி, அவர் சொல்லும் ஆழத்தின்படி நாம் அதை மொழிபெயர்த்து பார்த்தால் அதன் பொருள் மந்த நிலை, உணர்வற்ற நிலை, மனிதர்கள் உணர்வில்லாமல் கர்த்தரை விட்டு விலகி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற நிலை, கர்த்தரை மறந்து வாழ்கிற நிலை, வருகிற இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு, எது வந்தாலும் அனுபவித்துக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகி கர்த்தரின் வார்த்தைக்கு அக்கறை இல்லாமல், பொறுப்பில்லாமல் இருக்கும் நிலை. அதாவது விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய பெரும்பாலான பாரம்பரிய திருச்சபைகளில் இருக்கிற நிலை, இதைதான் கனநித்திரையின் ஆவி என்று சொல்லலாம். இப்படி திருச்சபை என்று நாம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய ஜனங்கள் நிர்விசாரமாய் இருப்பது, பொறுப்பில்லாமல் இருப்பது, கர்த்தரின் வார்த்தையின் ஆழத்தை உணராமல், ஏற்றுக்கொள்ளாமல், அதன் மேல் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்வது, அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது, தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்து கொண்டிருப்பது. அவர்கள் அதை செய்தார்கள், அதை பார்த்து நான் செய்கிறேன். இவர்கள் இதை செய்தார்கள், நான் அதை பார்த்து செய்கிறேன் என்று என்ன வாழ்கிறோம், எது சரி எது தவறு என்று சிந்திக்கிற மனம் இல்லாமல் பொறுப்பற்ற நிலையில், அதாவது ஒரு வாலிப மகன் இருக்கிறான் நம் வீட்டில், நம்முடைய பிள்ளை வாலிபனா இருக்கிறார். அவன் படிக்கவும் போகாமல், வேலைக்கும் செல்லாமல், ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருந்தால் நம் பிள்ளைகளை என்ன சொல்லுவோம்? ஊதாரியை திரிகிறான் என்று சொல்லுவேன் அல்லவா? அதே போல கர்த்தரிடத்தில் நாம் ஊதாரியை திரிவது, பொறுப்பற்றவர்களாய் எதை செய்ய வேண்டும், நம்முடைய வேலை என்ன என்று அறிந்து கொள்ளாமல், உணர்வில்லாமல், பொறுப்பற்ற நிலையில் எதையாவது நினைத்து கொண்டு, எதையாவது பொழுதை போக்கிக் கொண்டு அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து வாழ்நாட்களை வீணடிப்பது, இப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டிருந்த ஜனங்களாய் இருக்கிறார்கள். அதுதான் கனநித்திரையின் ஆவி. கர்த்தரே இந்த ஜனங்கள் எனக்கு வேண்டாம் என்று வெறுத்து அப்படிப்பட்ட ஆவியை அவர்கள் மேல் அனுப்புகிறார். ஜனங்கள் ஏகமாய் பாவம் செய்வதனால் கர்த்தர் கோபம் கொண்டு இப்படிப்பட்ட கனநித்திரையின் ஆவியை அனுப்பிவிடுகிறார்.
அவைகள் அவர்களை மயங்கி திரிய பண்ணுகிறது. அவர்கள் கண்களில் ஒளி இல்லை, உணர்வில்லை இருதயத்தில். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் நிலை ஏற்படுகிறது. ஆதலால் தரிசனம் எல்லாம் முத்தரிக்கப்பட்ட வசனம் போல் இருக்கிறது. இந்த வசனம் எந்த காலத்தில் சொல்லப்பட்டது என்றால் 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்திருக்கிறார். ஆனால் அது இன்றைய திருச்சபைக்கே சொன்னது போல மிக பொருத்தமாக இருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை மிக தெளிவாக, மிக மிக துல்லியமாக கண்ணாடி போட்டு காட்டுவது போல இருக்கிறது. இப்படிதான் இன்று ஜனங்கள் இருக்கிறார்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்படிதான் இருக்கிறது. அவன் வாசிக்க தெரிந்த ஒரு மனிதனிடத்தில் வசனத்தை கொடுத்து வாசி என்றால், தீர்க்க தரிசன வசனத்தை கொடுத்து வாசித்தால் அவன் சொல்லுகிறானாம், வசனம் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க முடியும், ஆனால் அதன் பொருள் தெரியாது. அதுதான் முத்தரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறானாம். வாசிக்க தெரியாதவனிடத்தில் கொண்டு போய் கொடுத்த எனக்கு அதை வாசிக்க தெரியாது என்கிறான். வசனம் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொள்வார் இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீர்க்க தரிசனத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு எப்படி இது கிடைக்கும்? யோசித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கவில்லை என்றால் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெறவில்லை என்று பொருள். அப்படி என்றால் அவர்களால் எப்படி தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியும்? வசனத்தை ஏற்றுக்கொள்ளவே மனதில்லாதவர்களிடத்தில் பொருள் எப்படி புரியும்? தீர்க்க தரிசனத்தின் பொருளை எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? இன்றைய திருச்சபையின் நிலையை அப்பட்டமாக தீர்க்கதரிசியா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்றே கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இதுதான் இப்படியெல்லாம் இருப்போம் என்று. உணர்வுடையவர்களாகும். இது மோசமான நிலை. இதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகிறோம் என்பதை மறக்க வேண்டாம். கர்த்தர் கோபம் கொண்டிருக்கிறார் நம்மேல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வற்றவர்களாய், கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாய் இருக்கக்கூடாது. உணர்வில்லாதவர்களாய் இருக்கக்கூடாது. சிலையை போல வாழக்கூடாது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனிதரால் போதிக்கப்பட்ட போதனையாய் இருக்கிறது. இதை இப்படி செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், இல்லை என்றால் கர்த்தர் கோபம் கொள்வார் என்று சொல்லியதை கேட்டு அவர்கள் பயப்படுகிறார்களே தவிர மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்காமல் சடங்குகளாக பண்டிகை ஆசரிப்புகளையும் பலவித நியமங்களையும் இவர்கள் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கால ஜனங்களுக்கு இது சொல்லப்பட்டது என்றாலும் இப்பொழுது நமக்கும் இது சொல்லப்படுகிறது தான். எல்லா காலத்திற்கும் பொருந்தும் வேத வசனங்கள். இதில் முதலில் செய்ய வேண்டியது, இந்த வார்த்தையானது நாம் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் இந்த நிலை நமக்கு வரும் என்பது பொருள். நாம் இந்த தவறு செய்தால் இந்த நியாயத்திற்கு நமக்கு வரும் என்பது பொருள். கர்த்தருக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் நடந்ததினால் தீர்க்க தரிசனங்களின் பொருள் புரியாத அளவுக்கு, வசனத்தின் பொருள் புரிந்து கொண்டு நடக்க முடியாத அளவுக்கு மந்த நிலையை, கனநித்திரையின் ஆவியை கர்த்தர் வர பண்ணி இருக்கிறார். நாம் உணர்வற்றவர்களாய் இருப்பதே நாம் செய்த பாவத்தின் விளைவுதான். நாம விரும்பி இருக்கவில்லை. பொல்லாத ஆவிகள் தான் நம்மை நிர்விசாரமாய் இருக்க வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்தது. அது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் நம்மை ஆளுகை செய்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு விடுதலை தந்தால்தான் விடுதலை அடைய முடியும். வேத வசனத்தை வாசிக்கவும் தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்ளவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் முடியும். கர்த்தருடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்பட்டால்தான் முடியும். தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்தால்தான் முடியும் என்பது இதன்படியாக தெரிகிறது. இந்த வேத பகுதி பல ரகசியங்களை வெளிப்படுத்துகிறது. பலர் வேத வசனத்தை புரியவில்லை என்பார்கள். மேம்போக்காய் படித்து பொருள் சொல்லிக் கொண்டு போவார்கள். அதற்கு காரணம் கனநித்திரையின் ஆவி அவர்களை வைத்திருக்கிறது, ஆளுகை செய்து வைத்திருக்கிறது. அவர்கள் மனதை பிடித்திருக்கிறது, மூடி போட்டிருக்கிறது, இருளாய் சூழ்ந்து மூடி மறைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் இல்லை என்பதன் பொருளாய் இருக்கிறது. அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படவில்லை என்பது பொருள். ஒரு மனிதனுக்கு வசனம் புரியவில்லை என்றால் அவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பது பொருள். மிக சுலபமாய் புரிந்து கொள்ளலாம்.
வேதத்தை எடுத்து தினந்தோறும் வாசிக்கிறோம். ஆனால் புரியவே இல்லை என்றால், கொஞ்ச காலம்தான் நாம் வேதம் வாசிக்க வாசிக்க அந்த பொல்லாத ஆவிகள் விலகி ஓடிவிடும். நமக்கு பரிசுத்தம் வந்துவிடும். தானாக நமக்கு புரிய தொடங்கும். ஏனென்றால் ஒவ்வொரு வசனத்திலும், ஒவ்வொரு வார்த்தையிலும், எழுத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருவார். நாம் வாசிக்க வாசிக்க. அதனால் இது மிகப்பெரிய பலன். கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது நமக்கு மிகுந்த பலனை தரும். கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களின் மேல் கோபம் கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மந்தமாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு பயந்து நடக்காமல் சடங்குகளாய் கர்த்தருடைய ஜனங்கள் தான் அவர்கள் பண்டிகை ஆசரிப்புகள் செய்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் அல்ல, கடமைக்கு செய்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அற்புதமும் அடையாளமுமாக ஒரு சில நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறார். அவர்களுடைய ஞானம் கெட்டு, ஞானிகளுடைய ஞானம் கெட்டு போகும், விவேகிகளினுடைய விவேகம் மறைந்து போகும். அவர்கள் யாரை ஞானவான், யாரை விவேகி என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மதியிழந்து போவார்கள் என்று பொருள். தாங்கள் செய்கிற ஆலோசனைகளை மறைவிடங்களில் மறைந்து கொண்டு செய்கிறார்களாம். அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் வெளி தோற்றத்தில் பரிசுத்தவான்கள் போல் காட்டிக்கொண்டு மறைந்து கொண்டு பாவம் செய்கிறார்கள். நாம் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது. அவர்களுடைய நினைவு அதுதான். யாருக்கு தெரிய போகிறது, யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களாம். நம்மை பார்ப்பவர் யார், நாம் செய்யும் செயலை காண்பவர் யார் என்று நினைத்து அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு செய்கிறார்கள். கர்த்தர் அறிவார் என்ற உணர்வு கூட இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள். அப்படி இருந்து அவர்கள் மறைவில் செய்கிறோம், ஒளிந்து கொண்டு செய்கிறோம், யாருக்கும் தெரியாது என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு மகா ஆபத்து வருகிறது என்று பொருள். குயவன் களிமண்ணுக்கு சமமாக எண்ணப்படலாமா? ஒரு குயவன் இருக்கிறார். அந்த குயவனுக்கும் மண்பானை செய்கிற குயவர் மண்பானைகளை செய்வார். மண்ணை எடுத்து பிசைந்து சக்கரத்தில் வைத்து பானை செய்கிற ஒரு குயவர் இருக்கிறார். அந்த குயவரும் அந்த மண்ணும் சமமா? குயவர் ஒரு மனிதர், உயிருள்ள மனிதர். அந்த பானையானது ஒரு சாதாரண மண். அந்த பானை செய்யும் மண்ணானது வெறும் மண். ரெண்டும் ஒன்றாய் இருக்க முடியுமா? இல்லை. மனிதர் அவர், இவர் மண். அப்படி இருக்கும் பொழுது சமம் என்று சொல்ல முடியுமா? முடியாது. உயிரற்ற ஒரு மண்ணுக்கும் உயிருள்ள ஒரு மனிதருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சமமாய் சொல்ல முடியாது அல்லவா? அது போலவும் தன்னை உண்டாக்கினது, அதாவது கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட நாம், கர்த்தர் என்னை உண்டாக்கவில்லை என்று சொல்வது, அவர் என்னை படைக்கவில்லை என்று சொல்வதும், அவருக்கு புத்தி இல்லை, படைத்தவருக்கு புத்தி இல்லை என்று சொல்வதும் சரியா இருக்குமா என்று கர்த்தர் கேட்கிறார். தன்னை படைத்த தெய்வத்தை அவர் என்னை உருவாக்கவில்லை, அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது சரியா? தவறு. ஒரு மண்ணானது தன்னை பானையாக செய்யும் குயவரை பார்த்து நானும் நீரும் சமம் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறா இருக்குமோ. அவர் நினைத்தால் ஒரு நிமிடம் ஒரு விரலை வைத்தால் போதும், அந்த பானை ஓட்டையாகிவிடும். அந்த மண் சிதைந்து போய்விடும், பானையாக உருவாகாது. அவர் வைத்தால்தான், அவர் நினைத்தால்தான் அது பானையாகும். அப்படிப்பட்ட மண் நானும் நீரும் சமம் என்று அந்த மண் பேசினால் எப்படி இருக்கும்? அதுபோல்தான் நாம் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு புத்தி இல்லை, அவர் என்னை படைக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டு நான் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியாது என்று நினைப்பது போல மகா முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. நம் ஒவ்வொரு அசைவுகளையும், உன் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நாம் உட்காருவதும் எழுந்திருப்பதையும் கூட அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதாவது இன்று சுலபமாக நாம் புரிந்து கொள்ளலாம். கேமரா முன்னாடி அமர்ந்து கொண்டு நாம் அசைத்தாலும், கண் இமைத்தாலும், நம் கூந்தல், நம் தலைமுடி ஒரு துளி அசைந்தாலும் கூட அந்த கேமராவில் தெரியும் அல்லவா? அது போலதான் கர்த்தர் சகலத்தையும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். கேமராவை விட கர்த்தருடைய பார்வை மிக துல்லியமானது. மனிதன் கண்டுபிடித்த கேமராவை இவ்வளவு அழகாக பதிவு செய்ய முடியும் என்றால் கர்த்தர் எப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளை வைத்திருக்கிறார், அவர் எப்படியெல்லாம் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு மறைவாக நம்மால் எங்கேயாவது போக முடியுமா? கேமராவுக்கு மறைந்து கொண்டு ஒளிந்து விடலாம், கர்த்தருக்கு முன்பாக முடியாது. தாவீது ராஜா சொல்லி இருக்கிறார், விடியற் காலத்து சட்டைகள் எடுத்து
சமுத்திரத்தின் கடையாந்தரத்தில் நான் போய் தங்கினாலும் ஆண்டவரே நீர் அங்கேயும் இருக்கிறீர், உமது கை வந்து என்னை இழுக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரம் அங்கேயும் வருகிறதாம். கடலின் ஆழத்தில் விடியற் காலத்திலேயே இருளிலேயே எழுந்து யாருக்கும் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளலாம் என்று கடலில் ஆழத்திற்கு போனாராம் ஒளிந்து கொள்ள. அங்கேயும் கர்த்தர் வந்தாராம். அது போல அவருக்கு மறைவாய் எங்கேயும் யாரும் போக முடியாது. அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு மறைந்து நாம் எந்த தீமையும் செய்து விட முடியாது. பாவம் செய்தால் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் செய்யும் வழி எதுவும் இந்த உலகத்தில் என்றைக்கும் இல்லை. மனிதனுக்கு அப்படி ஒரு வழியே கிடையாது. அதனால் எந்த பாவம் எங்கிருந்து எப்படி செய்தாலும் கர்த்தருக்கு தெரிந்துவிடும். பயந்து நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். இன்னும் கொஞ்ச காலத்தில் லெபனோன் செழிப்பான வயல்வெளி ஆகும். லெபனோன் தேசம் செழிப்பாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுது. செழிப்பான வயல்வெளிகள் காடா எண்ணப்படும். காடு போல மாறும். இப்படி லெபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் அந்த காலம் வரும் பொழுது பார்வையற்றவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பார்கள். காது கேளாதவர்கள் அவர்கள் செவிகள் திறக்கப்பட்டு அவர்கள் கேட்பார்களாம். அப்படி என்றால் பிறவியிலேயே பார்வையற்றவர்களுக்கு எந்தவித வைத்தியம் செய்தாலும் எந்த மருத்துவம் செய்தாலும் அவர்களால் பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது இது இப்படி நடக்கும் என்று வேதவசனம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து குணப்படுத்தினார் என்று நாம் வேத விளக்கம் சொன்னாலும், ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது பிறவி குருடர்களையும் பிறவியிலேயே பார்வையற்றிருந்தவர்களையும் காது கேளாதவர்களையும் குணப்படுத்தினால் அவர்கள் சுகம் அடைந்து நல்ல மனிதர்களாக அவர்கள் தங்கள் குறைகள் நீங்கி போனார்கள். இதெல்லாம் நடந்த காரியம்தான். ஆனால் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த செய்தியானது இது இன்னொரு காலத்தை குறிக்கிறது. அதாவது நாம் வாழ்கிற இந்த காலத்தை குறிக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமையினால் குணமாவது என்பது எல்லா காலத்திலும் நடக்கும். ஆனால் இங்கு லெபனோன் செழிப்பாகும் போது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த RFID சிப் மூலமாக இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியினால் சிப்பை தயாரித்திருக்கிறார்கள். அந்த சிப்பானது மனித மூளையில் தலையில் வைக்கப்படும். அப்படி தலையில் வைக்கப்பட்டால் பார்வையற்றவர்களை பார்க்க வைக்க முடியும், காது கேளாதவர்களை கேட்க வைக்க முடியும், கை கால் செயல் இல்லாதவர்களை செயல்படுத்த வைக்க முடியும். கை செயல் எழுந்திருக்கிறது என்றால் அவர்களுக்குள் அந்த சிப்பை வைக்கும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அப்படி நம் கை கால்கள் செயல்படுகிறது. இப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி இன்றே உருவாகி விட்டது. ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் மேம்படுத்துவதற்கு. அப்படிப்பட்ட பொருள் இப்பொழுதே கண்டுபிடிக்கப்பட்ட ஆயிற்று. இதைதான் இந்த காலத்தை தான் கர்த்தர் சொல்லுகிறார். இது கடைசி காலமா இருக்கிறது. கர்த்தருடைய வருகையில் மிக சமீபமான காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். விளிம்பில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். கர்த்தருடைய வருகைக்கு காத்து விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் வாழ்நாளிலேயே கர்த்தரை நாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரப்போகிறது. அதனால் பரிசுத்தமாகவும் மனம் திரும்புவோம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடைசி சந்ததியின் கடைசி வாய்ப்பு. சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். இது எப்பொழுது நடக்கும்? உலக வரலாற்றிலேயே கர்த்தருடைய 2ஆம் வருகையில் மட்டும்தான் நடக்கும். அதற்கு முன்பாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் நம்மால் எளியவர்களும் சிறுமையானவர்களும் மகிழ்ந்திருப்பார்கள் என்றால் அது கர்த்தரிடத்தில் மட்டும்தான். அவர்தான் நம்மை காக்கிறவர். அதனால் அந்த காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தருடைய 2ஆம் வருகையை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கொடியன் அற்று போவான், சங்கந்தக்காரன் அற்று போவான். பாவம் செய்து, பாவம் என்றால் சாதாரண பாவம் அல்ல, உச்சக்கட்ட பாவம். இதற்கு மேல் பாவமே செய்ய முடியாது என்ற அளவில் பிறருக்கு தீங்கு செய்வது, இச்சையின்படி நடப்பது, மகா பாவம் செய்த மனிதர்கள் எல்லாம் அற்று போவார்கள். எல்லாரும் அழிக்கப்பட்டு போவார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னது நிமித்தம், அதாவது பாவம் எப்படி எல்லாம் இருக்குமா, தீயவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் செயல்களின் நிமித்தம் கர்த்தர் எப்படி நியாயந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீதிமான் இருக்கிறான், அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அந்த ஒரு வார்த்தையினால் அவனை நியாயந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான காரியம் நடக்கிறது. இப்படி நியாயம் தீர்க்கிறவர்களுக்கும் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்கிறார். நியாயம் தீர்க்கும் பொழுது ஒரு தீயவன் இருக்கிறான், அவன் பாவம் செய்திருக்கிறான், அவனை பார்த்து இனி இப்படி செய்யாதே, செய்தால் உன்னை தண்டிப்பேன் என்று கண்டிக்கிறார். இதை பார்த்ததும் என்னையா நீ கண்டிக்கிறாய் என்று அந்த துன்மார்க்கன் இந்த நியாயாதிபதிக்கு கண்ணி வைத்து அவருக்கு தீங்கு விளைவிக்கிறான்.
இப்படிப்பட்ட காரியம் செய்கிறவனுக்கும் ஒரு நீதிமான் இருக்கிறார். ஒரு பாவமும் செய்யாத ஒரு நீதிமானை எந்த காரணமும் இல்லாமல் பிடித்து அவரை துன்பப்படுத்த நினைக்கிறவனுக்கும், இப்படிப்பட்ட பாவம் செய்ய நினைக்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்களை கர்த்தர் அழித்து போடுவார், சங்கரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கரித்தல் என்றால் மீண்டும் எழும்ப வாய்ப்பே இல்லை, முற்றிலும் அழிக்கப்பட்டு போவார்கள். இதுதான் சங்கரிப்பு. சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தீமை முற்றிலும் அகன்று போகும், அகற்றி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் உலக ஜனங்களிலேயே, உலகம் முழுக்கும் ஜனங்கள் பெருகி இருந்தார்கள். கர்த்தர் அதில் ஒரு ஆபிரகாமை மீட்டு கொண்டார். ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டு அவரை ஆசீர்வதித்து, அவர் சந்ததியை ஆசீர்வதித்து, இன்று நாம் எல்லாம் அவருடைய சந்ததியாய் பெருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் ஆபிரகாமின் சந்ததி கடற்கரை மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் அன்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே இன்று நிறைவேற்றி இருக்கிறார். நாம் தான் ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி. இரத்தத்தின்படியும் பிறப்பின்படியும் நம்முடைய விசுவாசத்தின்படியும் அவருக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இதை முதலில் அறிந்து கொள்வோம். இல்லை என்று மறுப்பதற்கு ஆதாரம் இல்லை. ஆமாம் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இல்லை என்று சொல்வதற்கு, ஆபிரகாம் ஐயாவின் சந்ததி இல்லை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. முடிந்தால் ஆதாரத்தை காட்டலாம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, கர்த்தருடைய ஜனங்கள் இனி வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் தான் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமான்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படாத நிலை, அவர்களை கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கும் நிலை வரப்போகிறது. அந்த காலம் மிக சமீபமா இருக்கிறது. நம்மை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். சந்தோஷமா இருப்போம், கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். எத்தனை துன்பம் வந்தாலும் சகித்துக் கொள்வோம், பொறுத்துக் கொள்வோம். பாடுகளோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யாக்கோபு வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. மனம் உடைந்து தாழ்த்தப்பட்ட நிலைக்கு இனி போக போவதே இல்லை. கர்த்தருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கொடியை ஏற்ற போகிறார். அவர் நம்மை உயர்த்த போகிறார். அவர் நம்மை மேன்மையாக்க போகிறார். இனி ஒருபோதும் வீழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில், உயர்ந்த நிலையில் நம்மை வைக்க போகிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம், கீழ்ப்படிந்திருப்போம். கர்த்தருக்கு பிரியமானவைகளை தேடி தேடி செய்வோம். அவன் தன் கரங்களின் கிரியைகளாகிய தன் பிள்ளைகளை காணும் பொழுது, ஆபிரகாம் ஐயா தம்முடைய ஜனங்களை, தன்னுடைய வம்சத்தில் வருகிற ஜனங்களை பிறப்பின்படியும் விசுவாசத்தின்படியும் ஆபிரகாம் ஐயாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை பரலோகத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள், அவர்கள் என்னை மேன்மைப்படுத்துவார்கள், என்னை புகழ்ந்து பாடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் ஐயா பரலோகத்திலிருந்து கர்த்தரை துதிப்பார். நம்மை பார்த்து நம் நிமித்தமாக நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நாம் வாழ்வதினால் ஆபிரகாம் ஐயா அங்கிருந்து கர்த்தரை துதிப்பார். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தத்தை செலுத்தி பரிசுத்தப்படுத்தி, அப்படி என்றால் பரிசுத்தத்தை சொல்லி உயர்த்தி, கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தரின் பரிசுத்தத்தை புகழ்ந்து பேசி, அவருக்கு புகழ்ச்சி உண்டாக்கி, மகிமையை உண்டாக்கி, இஸ்ரவேலின் தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம். ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும். வழுவி போகிற மனதை உடைய ஜனங்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிற ஜனங்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். அதாவது புத்தி இல்லாமல் வழுவி போகிற இருதயத்தில் இருந்தவர்கள், முறுமுறுத்து கொண்டிருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் மனம் திரும்புவார்கள், கர்த்தரிடமாய் திரும்புவார்கள் என்று பொருள். அப்படி என்றால் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பின் காலம், எழுப்புதல் வரும் காலம் வரும். ஜனங்களில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி கர்த்தரை சேருவார்கள். எல்லோரும் கர்த்தரை புகழும் காலம் வரும். உலகெங்கும் அந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது. மிக பெரும் எழுப்புதல் உலகெங்கும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நல்ல காலம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம், அவருக்கு பயந்து நடப்போம், கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு நடப்பது, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுவது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படியாக நம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.
ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் மனித வாழ்க்கையின் மொத்த சாராம்சத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? பாவத்தின் மேல் விருப்பம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த அதிகாரத்தின் சுருக்கமானது, பாவத்தை விரும்பி செய்கிறீர்கள், மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு நியாயத்திற்கு உண்டாகும், அழிந்து போவீர்கள் என்று சொல்கிறார். இதன் விளக்கமாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டது. அதாவது இதில் ஆழமான சத்தியங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையை மிக சுலபமாக புரிந்து கொள்ளும் வழியும் உண்டு. நாம் பிறக்கும் போது பாவத்தில் பிறக்கிறோம் என்றால் பாவம் செய்து கொண்டே பிறப்பது என்றல்ல. நம்முடைய டிஎன்ஏவில் பாவ சுபாவங்கள் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக நம்முடைய ரத்தத்தில் டிஎன்ஏ இருக்கிறது. அந்த டிஎன்ஏ கோடிங் என்பது ஆதாம் ஏவாள் முதல் தொடர்ந்து நமக்குள் வந்து கொண்டிருக்கிறது, மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவத்தின் சுபாவம், தவறு செய்யும் சுபாவம், சிறு குழந்தைகளை பார்க்கும் பொழுது இதை செய்யாதே என்றால் அதை செய்யும். அதாவது இதை செய் என்றால் செய்ய வேண்டும், செய்யாது என்றால் வேண்டாம் என்று விட வேண்டும். அந்த குணம் 2 வயதிலேயே குழந்தைகள் மீறி விடுகின்றன. இப்பொழுதெல்லாம் முன்பெல்லாம் 5, 7 வயது வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்கும் பிள்ளைகள், அதற்கு பின்பு அடம் பிடிக்க ஆரம்பிக்கும். ஆனால் இப்பொழுதெல்லாம் 2 வயது பிள்ளைகளையே பொய் சொல்வது, நாம் சொல்வதை மாறி மாறி செய்வது போன்ற காரியங்களை செய்கின்றன. இதெல்லாம் டிஎன்ஏ கோடிங் தான் வருகிறது. இதைதான் பாவ சுபாவம் என்று சொல்வது, பாவத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சொல்வது. சரி, இப்படி குழந்தை பருவத்தில் நாம் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அப்பொழுதே வேதமும் சொல்லுகிறது, இது நாம சொல்லவில்லை, வேதமும் சொல்லுகிறது, சிறு வயது முதற்கொண்டு மனிதனுடைய எண்ணங்கள் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கூட கர்த்தர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார் என்றும் இது மனிதனை குறித்த, மனித ஒட்டுமொத்த இனத்தை குறித்த கர்த்தருடைய கருத்தா இருக்கிறது. இப்படிப்பட்ட நாம் கெட்ட பெயர் எடுத்து வைத்திருக்கிறோம். மனித இனம் கர்த்தரிடத்தில் நம்மை படைத்தார், நம் பிள்ளைகள் நம்மிடத்தில் கெட்ட பெயர் எடுப்பது போல நாம் அப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் மனம் திரும்பினால் நமக்கு நன்மை உண்டாகும். அதற்கேற்ற வழிகளை கர்த்தர் செய்கிறார். அதாவது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? என் ஆவியை விட்டு, பரிசுத்த ஆவியை விட்டு விலகி பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கிறீர்கள். முதல் வசனம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நீதியின்படியும் நியாயங்களின்படியும் நம்மை வழி நடத்துவார். நாம் தினம்தோறும் வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்து நீதியின் பாதையில் நடந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு நிச்சயம் பாவ எண்ணம் வராது. நம்மை நாம் காத்து கொண்டு ஒவ்வொரு செயலும், நம்முடைய செயல்கள் பரிசுத்தமாய் இருந்தால், பாவம் செய்யாமல் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் நாம் கண்டிப்பாக நல்ல ஒரு வாழ்வை வாழ முடியும். பாவமற்ற பரிசுத்த வாழ்வு வாழ முடியும். இன்றும் உலகத்தில் அநேகம் ஆயிரம் ஜனங்கள் பரிசுத்த வாழ்வு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பரிசுத்தமாய் வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லக்கூடாது. வேத வசனத்திற்கு கீழ்ப்படி வாழ்கிற ஆயிரம் ஜனங்கள் இன்றும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், இனியும் வாழ்வார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஆவியை விட்டு விலகி, நாம் பாவத்தை இச்சிக்கும் போது பொல்லாத ஆவி வரும். அதாவது பொய் பேசி ஒரு சிறிய காரியத்தை நாம் சாதித்து விடலாம் என்றால் அதை சொல்லி விடுவது. ஒரு ஒரு சின்ன ஏமாற்று வேலை செய்தால் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறோம் என்றால் அந்த சின்ன வேலையை செய்து யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக அதை செய்து பெரிய லாபத்தை அடைவது, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் பாவமாய் இருக்கிறது. பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஏற்கனவே பாவம் செய்து கொண்டிருந்து விட்டு அதோடு இன்னும் பாவத்தை கூட்டும்படி கர்த்தருடைய ஆலோசனை அல்லாமல் பொல்லாத ஆவிகளின் ஆலோசனையை கேட்டு, தீயவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு கர்த்தருக்கு பிரியம் இல்லாத வேத வசனத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வது. ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறோம், சிறியதாய் இருந்தாலும் பெரியதாய் இருந்தாலும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் என்றால் அதில் சிறிய போய் சொல்லிதான் ஆக வேண்டும், பெருமையாக பேசிதான் ஆக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை நாமே போட்டுக்கொள்கிறோம். யார் சொன்னார் அப்படி? உண்மையாய் நியாயமாய் நாம் நடந்து கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வானத்திலிருந்து பலகணிகளை திறந்து ஆண்டவர் நமக்கு கொண்டுவார் அல்லவா?
உண்மையும் நீதியையும் கர்த்தர் நம்மை பார்த்து நமக்கு அவர்தான் படி அளக்கிறவர். நம்மிடத்தில் வருகிற ஜனங்களோ, நம்மிடத்தில் பொருள் வாங்க வருகிறவர்களோ, அல்லது யாருமோ மற்றவர்களோ நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. நமக்கு ஆசீர்வாதம் வருவதா இருந்தாலும், தண்டனைகள் வருவதா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. அதனால் நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்பதே முக்கியமாய் இருக்கிறது. அதுதான் பிரதானம். அதை புரிந்து கொள்வோம். தீயவர்களின் பேச்சை கேட்டு தீய காரியங்களை பார்த்து அடுத்தவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொண்டு செய்யக்கூடாது. எகிப்தை நோக்கி போகாதே என்று சொல்லுகிறார். இந்த இடத்தில் எகிப்து என்றால் ஒரு தேசம் அல்ல, பாவம். பாவத்தை அன்று அந்த காலத்தில் எகிப்தியர்களோடு சேர்ந்து இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். மீண்டும் அவர்களிடத்தில் திரும்பி போக யோசித்தார்கள். அது போல நீங்கள் செய்யாதீர்கள். அதாவது பாவத்தை விட்டு விலகி கர்த்தருடைய பிள்ளைகளாய் ரட்சிக்கப்பட்ட பின்பு மீண்டும் பாவம் செய்ய போகாதீர்கள். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் பார்வோனின் பலத்தை, அவனிடத்தில் இருக்கிற செழிப்பை கொண்டு நான் பிழைக்கிறேன் என்று அவனை தேடி போகாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் மனிதர்கள் அதைதான் நாடி ஓடுகிறார்கள். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? பொய் சொல்லி ஏமாற்றி நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக, செழிப்பாய் வாழ்வதற்காக ஏதாவது ஒரு பாவத்தை செய்து அதன் மூலம் நான் பணம் ஈட்டுகிறேன், அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த காலத்தில் வாழ முடியாது என்று சொல்லிக்கொண்டு பாவம் செய்ய போவது. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாகவும் நீதியாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அதனால் வரும் ஆதாயத்தை தேடக்கூடாது. பாவம் செய்து அதனால் ஒரு ஆதாயம் வருகிறது என்றால் அதை நாம் நாடி போகக்கூடாது. அப்படி நீங்கள் போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்று உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அப்படித்தான் நடக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலும், நமது தேவனை வணங்கினாலும் கர்த்தருடைய ஆவிக்கு இடம் கொடுக்காமல் பாவம் செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் வரும் ஆதாயத்தை பெரிதாய் நினைப்பது, அது மிகவும் தவறு. பாவம் செய்து அதனால் வரும் ஆதாயத்தை பெறுவதை விட கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து நஷ்டம் அடைவதே நமக்கு நல்லது. அதுதான் நம் வாழ்க்கையை உயர்த்தும். நஷ்டம் கூட நம் வாழ்க்கையை உணர்த்தும், நம்மளை உயர்த்தி வைக்கும், நம் வாழ்வை உயர்த்தும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி நடக்கும், எப்படி ஆண்டவர் எதை பயன்படுத்துவார் என்று தெரியாது. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் பேரில் அநேகத்தின் பேரில் அதிபதி ஆக்குறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் உண்மையாய் நேர்மையாய் இருப்பது மிகவும் அவசியம். பார்வோனுடைய நிழல், அதாவது பாவத்தினால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள், பாவம் செய்து அதனால் சில நன்மைகள் வருகிறது என்றால் அது நமக்கு வெட்கப்பட வேண்டிய விஷயம். பாவம் செய்து பணத்தை சம்பாதிப்பது, பாவம் செய்து அதனால் ஒரு ஆதாயத்தை பெறுவது என்பது வெட்கப்பட வேண்டிய விஷயம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படி ஒன்றும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், பெரிய செல்வத்தோடோ பெரிய புகழோடோ வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. புகழ்ச்சியும் வேண்டாம், பெருமையும் வேண்டாம், பணமும் வேண்டாம். கொஞ்சம் இருந்தாலும் போதும். நீதியாய் நேர்மையாய் வாழ வேண்டும். அப்படி பாவம் செய்து பெரிய மனிதனாக வாழ்வதை விட அது வாழ்வது வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பாவம் செய்து மனிதர்களோடு, பாவம் செய்கிற மனிதர்களோடு, தீயவர்களோடு, துன்மார்க்கரோடு சேர்ந்து கொண்டு நான் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும், பணக்காரனாக வேண்டும், அல்லது பேர் புகழ் அடைய வேண்டும் என்று பதவி வகிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பெரிய பாவங்களை செய்தால் அது அவர்களுக்கு வெட்கத்தையே உண்டு பண்ணும். ஆரம்பத்தில் அவர்கள் எதையோ நன்மையை பெறுவதை போல அவர்கள் நினைத்து கொண்டு போனாலும் அது வெட்கத்தையே உண்டு பண்ணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள். மிகுந்த பலமான கெட்ட ஒரு பயங்கரமான ஒரு சிங்கமும், வயதான ஒரு சிங்கமும், வலு சர்ப்பமும், பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும், பாம்பு மிக நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டால் அதற்கு கண்கள் குருடாகி இறக்கைகள் முளைக்கும் என்று சொல்வார்கள். அதுதான் பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் என்று சொல்வது. பறக்கும் அது. அப்படிப்பட்ட பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பமும் நிறைந்த இடமாகிய எகிப்து என்று சொல்லப்படுகிறது. இது முழுக்க முழுக்க ஆவிக்குரிய பொருள். எகிப்து என்றால் இன்றைய எகிப்து தேசம் அல்ல. இது பாவ சாத்தானின் ஆளுகை. சாத்தான் எங்கே என்ன செய்வான்? அதாவது அவன் சிங்கம், கிழச்சிங்கம், பாம்பு, பறக்கிற கொள்ளிவாய் சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பொல்லாத ஆவிகள். பாவம் செய்ய போனால் பொல்லாத ஆவிகள் அங்கு நிறைந்திருக்கிறது. அதற்குள் போகிறாய் நீ.
என்று கர்த்தர் சொல்கிறார். அங்கு போனால் என்ன நடக்கும்? அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இடத்திற்கு தங்கள் சொத்துக்களையும் தங்கள் பொக்கிஷங்களையும் கழுதையின் மேலும் ஒட்டகத்தின் மேலும் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திற்கு போகிறார்களாம், எகிப்துக்கு போகிறார்களாம். அப்படி என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு பாவத்தோடு வாழ்கிற ஜனங்கள், பாவ மனிதர்களோடு சேர்ந்து கொண்டு என் உறவினர்கள் அல்லது நான் செய்யும் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஜனங்கள், அவர்களோடு நான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இவர்கள் என் உறவினர்கள், என் அக்கம் பக்கத்தினர், இவர்களோடு நான் உறவாக இருக்க வேண்டும், நல்ல விதமாக பேசிக்கொண்டு நட்போடு இருக்க வேண்டும், அதற்காக அவர்கள் சொல்வதை கேட்கிறேன் என்று விக்கிரக ஆராதனைக்கும் பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களை கை கொள்வதற்கும் பண்டிகை கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்கும் போவது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அவர்களிடத்தில் போனால் அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் உதவி செய்யாமல் இருப்பதே நல்லது. அவர்கள் செய்யும் உதவி நமக்கு மிகப்பெரிய தீங்கை கொண்டு வரும். இதுதான் அதன் பொருள். எந்த தீயவர்களாலும் பாவ மனிதர்களாலும் நன்மை விளையாது. அவன் பாவம் செய்தால் என்ன, அவனால் எனக்கு ஒரு ஆதாயம் தேவைப்படுகிறது, அதனால் அவன் நட்புறவோடு இருப்பேன் என்று சொன்னால் அதை விட்டுவிட வேண்டும். அது மிகப்பெரிய தவறு. அவர்கள் செய்யும் உதவி கூட நமக்கு துன்பத்தில் தான் கொண்டு வந்து விடும். அப்படிப்பட்ட தீமை நேர்ந்து விடும். அதனால் தயவு செய்து அந்த துன்மார்க்கரோடு சேரக்கூடாது. சங்கீதம் 1 கவனித்து படிக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நாம் தீயவர்களோடு ஆலோசனையை கேட்கக்கூடாது, அவர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது, அவர்கள் போகிற பாதையில் குறுக்கே நிற்க கூட கூடாது. அப்படி செய்தாலும் நமக்கு தீமையை கொண்டு வருவார்கள். இப்படி நாம் ஒதுங்கி இருக்கும் பொழுது இதுதான் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மறைத்து வைக்கிறார். சில ஊழியர்கள் தங்கள் ஊழியத்திற்கு ஆயத்தப்படும் காலத்தில் கர்த்தரால் மறைக்கப்படுகிறார்கள். பல வருடங்கள் யோசிப்பையா 12 வருடம் மறைந்திருந்தது போல பல ஊழியர்கள் இன்று வரைக்கும் பெரிய ஊழியர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். சைலண்ட் இயர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த மறைக்கப்பட்ட காலம் என்று உண்டு. உன்னத பாட்டு புஸ்தகத்திலும் இருக்கிறது. என் புறாவே, என் உத்தமியே, கண்மலைகளின் வெடிப்புகளில் இருக்கிற மறைந்திருக்கிற என் புறாவே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய மனவாட்டியாக, கர்த்தருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற, கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அங்கு அவர்கள் ஒரு சில வருடங்கள், பல வருடங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எந்த தீங்கும் நேரிடாமல் கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். தம்முடைய சேனையாக சித்தரிக்கிறார். இது எல்லோர் வாழ்விலும் நடக்கும். இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இதையெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வரைந்து எடுத்து வை என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இதை எழுதி வை என்று சொல்லுகிறார். அவர் எழுதிய வார்த்தைகள் தான் இன்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வசனத்தை கேட்க மனம் இல்லை அவர்களுக்கு. கலகம் உள்ள மனிதர்கள், கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள், கலகம் வராமல் சமாதானத்தை விரும்பாமல் கலகத்தை உண்டு பண்ண விரும்புகிறவர்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள். இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கள் வாழ்க்கையில் கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்களாகவும் பொய் பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இது நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அவர்களுக்குள் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆண்டு கொள்ளும். இவர்கள் செய்கிற இந்த பாவங்கள் எல்லாம் போதாதென்று பாவத்தின் மேல் பாவம் கூட்டும்படியாக இன்னொரு காரியத்தையும் செய்கிறார்கள். இவர்கள் மத்தியில் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசனம் சொல்லி அவர்களை திருத்தும்படியாக தீர்க்கதரிசிகளை பார்த்து இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லுகிறவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு இவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் தீர்க்கதரிசியின் வேலை. ஜனங்களை நீதியின் பாதையில் நடத்துவதற்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கேட்டு அப்படியே சொல்ல வேண்டும். ஆனால் இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளை தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டாம், தீர்க்க தரிசனத்தை சொல்லாதே, எங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சொல் என்று சொல்லுகிறார். அதாவது நான் பாவம் செய்ய போகிறேன்,
அந்த பாவத்தை செய் என்று நீ சொல். நீ தீர்க்கதரிசி, நீ சொல்ல வேண்டும். உன் வாயினால் கேட்டால் எனக்கு அது நல்லபடியாக நடக்கும். அதனால் நீ சொல் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படிப்பட்ட கொடுமையான நிலையா இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கிறது. மோசமான ஒரு நிலையா இருக்கிறது. இதையெல்லாம் ஜீரணிக்க மிகவும் கடினமா இருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து எனக்கு பிடித்தது போல தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்வது எவ்வளவு கொடுமையா இருக்கிறது. இது ஏதோ அந்த காலத்தில் 2500 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததல்ல. இன்றும் இந்த நாட்களிலும் இந்த தேதியிலும் நடக்கிற உண்மை இது. இப்படிப்பட்ட மனிதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகளிடத்தில் போய் எனக்கு பிரியமானதை நீ சொல், நல்ல வார்த்தை சொல் என்று சொல்லியே கேட்பார்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று கேட்பதில்லை. நேராக வந்து கேட்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் சொன்னால் அவர்கள் திருப்பி சொல்வது எனக்கு பிடித்தமானபடி நீ தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்வார்கள். இது அடங்காத ஒரு ஒரு கழுதையை போன்ற ஒரு குணம், அடங்காத குதிரையை போன்ற ஒரு குணம் அல்லவா இது? எதற்கும் அடங்காமல் என் விருப்பப்படியே நான் நடப்பேன். வாழ்க்கை முழுவதும் என் இஷ்டப்படி எனக்கு என்ன தோன்றியதெல்லாம் அதை செய்வேன் என்று நினைக்கிற மனிதர். இப்படி செய்கிறவர்கள் செய்து கொண்டே இருக்கலாம். அதனால் தவறில்லை. ஆனால் பரலோகத்திற்கு போக முடியாது. கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்கள் மனம் திரும்பவே மனம் இல்லாதவர்களை கர்த்தர் எப்படி மன்னிப்பார்? மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு. மனம் திரும்பி வந்தால் எந்த பாவமும் மன்னிக்கப்படும் கர்த்தரால். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்தில் மன்னிப்பை பெற வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. அது கர்த்தரை ஏமாற்ற நினைக்கிற செயல். அதற்கு நியாயத்திற்கு நிச்சயம் உண்டு. இது மட்டும் அல்லாமல் அந்த ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை பார்த்து இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய வழியெல்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டாம். அதை விட்டு விலகி வந்து கர்த்தருடைய பாதையை விட்டு விலகி, அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டு விலகி எங்களுக்கு பிடித்தமானபடி பரிசுத்த ஆவியானவரை ஓய பண்ணுங்கள். அவருடைய செயல்பாடெல்லாம் வேண்டாம், அவரை ஓய பண்ணுங்கள், அவரை விட்டு விலகி வாருங்கள், விலகி வந்து எங்களை வழி நடத்து என்று ஜனங்கள் சொல்லுகிறார்களாம் தீர்க்கதரிசிகளை பார்த்து. இது அதற்கும் மேம்பட்ட ஒரு பாவமா இருக்கிறது. தீர்க்கதரிசிகளை பார்த்து ஜனங்கள் கேட்பது, எங்கள் விருப்பத்திற்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், எங்களுக்கு ஏற்றபடி எங்களுக்கு பிடித்தமானபடி சொல்லுங்கள் என்றார்கள். இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதல் எல்லாம் வேண்டாம், அவருடைய வசனத்தை எல்லாம் நீர் எங்களுக்கு சொல்லி வழி நடத்த வேண்டாம், கர்த்தருடைய நீதி நியாயங்கள் எங்களுக்கு வேண்டாம், அதையெல்லாம் கேட்க எங்களுக்கு மனமில்லை, எங்கள் விருப்பப்படி நாங்கள் நடப்போம், அதற்கேற்றபடி நீ தீர்க்க தரிசனம் சொல் என்று சொல்லுகிறார்களாம். அப்படி சொன்னால்தான் அவர்கள் அந்த இடத்தில் இருப்பார்கள். அப்படி அதாவது இன்றைய காலத்திற்கு ஏற்றபடி ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், திருச்சபையில் ஜனங்கள் அமர்ந்து கொண்டு, விசுவாசிகள் அமர்ந்து கொண்டு போதகரை பார்த்து போதகர் கண்டித்து ஜனங்களை, ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரின் செயல் என்ன? ஒரு போதகருக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் அந்த போதகர் என்ன செய்வார்? நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். அவர்தான் பரிசுத்தமான போதகர். பரிசுத்தமான எந்த ஊழியரும் இப்படிதான் செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும்? கண்டித்து, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்த வேண்டும். பாவம் செய்கிறவர்களை பார்த்து நீ செய்வது பாவம், இப்படி செய்யாதே என்று கண்டித்து நீதியின் பாதையில் நடத்துவதுதான் ஊழியர்களின் வேலை. ஆனால் சபை ஜனங்கள் என்று என்ன செய்கிறார்கள்? இண்டிபெண்டன்ட் சபைகளில் பார்த்தால் ஜனங்களுக்கு ஏற்றபடி போதகர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும், அன்பாக பேச வேண்டும், கனிவாக பேச வேண்டும், எதை சொன்னாலும் அவர்களை கண்டிக்க கூடாது. நீ செய்வது தவறு என்று மட்டும் எந்த ஊழியரும் ஜனங்களை சொல்லிவிடக் கூடாது. சொன்னால் அவர்கள் ஊழியர்கள் தொலைந்தார்கள், அந்த சபைக்கு போக மாட்டோம், வேறு சபைக்கு நாங்கள் போய்விடுவோம். அவர் என்ன இப்படி பேசுகிறார்? எங்கள் வாழ்க்கை நாங்கள் இஷ்டப்படி வாழ்கிறோம். கர்த்தருடைய சன்னதியில் இப்படி நினைக்கிறவர்களுக்கு வேலையே இல்லை. தன் இஷ்டப்படி வாழ விரும்புகிறவர்களுக்கு எந்த திருச்சபையிலும் வேலை இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ மனம் வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் அவர் சொல்வதை கேட்க மாட்டேன். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு எல்லா பணமும் பொருளும் எல்லா வசதிகளும் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும்,
உங்கள் பேச்சை மட்டும் நாங்கள் கேட்க மாட்டோம் என்று இந்த பிள்ளைகள் சொன்னால் பெற்றோருக்கு எப்படி இருக்கும் மனம்? அப்படிதான் இன்று உலகத்தில் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லார் வீட்டிலும். ஏன் நடக்கிறது? கர்த்தர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. பெரியோர்கள், வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அந்த கீழ்ப்படிதலை பார்த்து பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிவார்கள், பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள், குடும்பம் பரலோகமாயிருக்கும். சிறிய பரலோகம் இறங்கி வந்தது என்று சொல்லும்படியாக குடும்பம் இருக்கும். பெரியவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதில்லை, அதன் விளைவு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, தவறான வழியில் போகிறார்கள். அதை பார்த்து வாழ்க்கை முழுக்க வேதனைப்படுவது பெற்றோர்களின் நிலையாயிருக்கிறது. நாம் ஏன் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை என்று என்றாவது யோசித்திருக்கிறோமா? சற்று நிதானித்து பார்ப்போம். நம்முடைய தகப்பனுக்கு, நம் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதை பார்த்து வளர்கிற நம் பிள்ளைகள், அவர்களும் நமக்கும் கீழ்ப்படிவார்கள், கர்த்தருக்கும் கீழ்ப்படிவார்கள். வாழ்க்கையின் கீழ்ப்படிதலை நம்மிடம்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதில் இருந்தே. பெற்றோர்கள் இருவரும் அதில் அந்த பொறுப்பு உண்டு அவர்களுக்கு. இருவரும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் கீழ்ப்படிந்து நடந்தாலே அதை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் போது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். இது இயல்பு. அப்பொழுதுதான் கீழ்ப்படியாமையினால் ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு வலி வரும் பிள்ளைகள் அடங்காவிட்டால். அந்த வலியை உணர்ந்து பார்க்கும்போது நம் தகப்பனின் பரம தகப்பனாகிய நம் தேவன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழி என்ன என்று நமக்கு புரியும். இப்படி கர்த்தரின் வழிகளை விட்டு விலகி நடக்கிற ஜனங்கள், கர்த்தரின் வழிகளை எங்களுக்கு போதிக்காதிருங்கள் என்று சொல்லுகிற ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறதா? ஒரு சுவர் இருக்கிறது, ஒரு வீட்டின் சுவர், மிக உயரமான ஒரு சுவர் இருக்கிறது. ஒரு சுவர் மட்டும் இருக்கிறது, வீடு அல்ல, ஒரு சுவர் மட்டும் இருக்கிறது. அது இரண்டாக பிளந்து இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அது விழுகிறது. உடைந்த சுவர் திடீரென்று விழுகிறது. அது எப்பொழுது விழும் என்று யாருக்கும் தெரியாது. இப்படி இடிந்த சுவர் இருந்தால் அதை இடித்து விட வேண்டும். அப்படியே விட்டால் அது எந்த நேரமும் விழும். யாராவது மனிதர்களோ, குழந்தைகளோ, மிருகங்களோ ஏதாவது இருந்தால் அதன் மேல் விழுந்து கொன்று போடும் அல்லவா? அது போல திடீரென்று அவர்களுக்கு இந்த சுவற்றின் வெடிப்பை போல இருந்து நீங்கள் செய்கிற அக்கிரமம் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். திடீரென்று ஆபத்தை கொண்டு வரும். இதான் அதன் பொருள். சுவர் எப்படி உடைந்த சுவர் திடீரென்று எப்படி விழுமோ, எதிர்பாராத நேரத்தில் அது விழும் அல்லவா? நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போமா? இல்லை. அது எப்பொழுது வேண்டும் என்றாலும் திடீரென்று விழும். விழுந்த பின்புதான் அதற்கு நமக்கு தெரியும். அது விழும்போது தாங்கி பிடிக்கவோ நாம் அதிலிருந்து தப்பிக்கவோ முடியாது. திடீரென்று ஒரு நொடியில் விழுந்துவிடும். அதே போல நாம் செய்கிற இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நமக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொண்டு வந்து விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் கர்த்தரை கோபமூட்டுகிற செயல்களை செய்வதினால் ஒரு மண் பானை இருக்கிறது. அவர்களுக்கு எப்படி ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுப்பார் என்றால், ஒரு மண்பானை இருக்கிறது. அந்த பானை உடைந்து விட்டால் சிறிய அடிப்பாகத்தை வைத்து தண்ணீர் மொள்ளலாம், தண்ணீர் மொண்டு கொள்ள பயன்படுத்துவார்கள். அந்த காலத்தில் மண்பானை தான். அதிக பாத்திரங்கள், இரும்பு இதெல்லாம் இல்லை. மண்பானை ஓட்டை வைத்துதான் தண்ணீர் மொண்டு எடுப்பார்கள். அது போல அதை உடைந்த மேல் பகுதி மட்டும் உடைந்து விட்டால் அடிப்பகுதியை பயன்படுத்தலாம், தண்ணீர் மொள்ள வைத்துக் கொள்வார்கள். சிறிய ஓடாக ஒரு 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 அரை அடி நீளமுள்ள அகலமுள்ள ஒரு சிறிய ஓடாக இருந்தால் விறகடுப்பில் இருக்கிற நெருப்பை எடுக்க பயன்படுத்துவார்கள். அடுப்பில் இருக்கிற விறகடுப்பில் அடியில் கட்டி கட்டியாக நெருப்பு இருக்கும். அதை அள்ளுவதற்கு பயன்படுத்துவார்கள். சாம்பலை ஒதுக்குவதற்கு பயன்படுத்துவார்கள். இதெல்லாம் விறகடுப்பில் சமைக்கும் பொழுது அது தெரியும். இந்த வேலையெல்லாம் செய்வார்கள். இப்படி அதற்காகவாது பயன்படுத்த முடியும். ஒரு பானை லேசாக உடைந்தால் மேல் பகுதி இல்லை என்றால் தண்ணீர் மொள்ளலாம். சிறிய ஓடாக இருந்தால் நெருப்பையாவது அழலாம். ஆனால் இப்படி எதற்குமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் சுக்குநூறாக சிறிய சிறிய துகள்களாக ஒரு பானை மீண்டும் பயன்படுத்த ஒரு சிறு துகளாக கூட மிக சிறிய துகள்களாக உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படி நொறுக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கும் பயன்படாத பாத்திரமாய் நீங்கள் போய்விடுவீர்கள், நொறுக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார்?
நன்றாக கவனிக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் அல்ல, கர்த்தருடைய ஜனமாயிருந்து பொய் பேசிக்கொண்டு கர்த்தருடைய வழிகளில் நிற்காமல் பாவத்தினால் வரும் இன்பத்தை பாவம் செய்து பலனை அனுபவிக்க நினைக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் இந்த அட்டவணையில் சேராமல் இருக்க வேண்டும். பாவத்தினால் வரும் ஆதாயத்தை விரும்பாமல் பரிசுத்தமாய் இருந்தால் இப்படிப்பட்ட நொறுக்குதல் நமக்கு வராது. இது நற்செய்தி. பாவம் செய்து லஞ்சம் வாங்குவது, பிறரை ஏமாற்றி வியாபாரம் செய்வது, கலப்படம் செய்வது, நீதிக்கு புறம்பான அநீதியான காரியங்களை செய்து ஆதாயத்தை பெற நினைப்பது, இப்படிப்பட்ட இச்சையான காரியங்களை செய்வது போன்ற காரியங்களை செய்யாமல் இருந்தால் இந்த தண்டனை வராது. இதையெல்லாம் செய்தால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு இப்படிதான் வரும். நொறுக்கப்பட்ட பானையை போல நாம் நொறுக்கப்படுவோம் கர்த்தரின் திருக்கரங்களால். அந்த நொறுங்கின ஓடு கூட ஒன்றும் கிடைக்காதாம். அந்த அளவுக்கு கர்த்தர் நாம் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்தால் இந்த நிலை வரும். நான் செய்ய மாட்டேன் என்று முடிவு செய்து மனம் திரும்பாதவர்களுக்கு தான். இத்தனை நாள் பாவம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, மனம் திரும்பி விட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அழிக்க மாட்டார் ஆண்டவர். மனம் திரும்புகிற எந்த மனிதனையும் கர்த்தர் அழிக்க மாட்டார். இன்றே மனம் திரும்புவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஏன் நாம் இப்படி அழிந்து போக வேண்டும்? வாழ்க்கை ஒரு முறைதான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மனம் திரும்புவோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அடுத்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள். எத்தனை பாவம் செய்திருந்தாலும், எத்தனை அக்கிரமம் செய்திருந்தாலும் பரவாயில்லை, இன்றே மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினால் கர்த்தர் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களை பாதுகாத்துக் கொள்வேன், உங்களை ரட்சிப்பேன். நான் உங்களை, நீங்கள் அமர்ந்திருங்கள். பாவத்தை விட்டுவிட வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் பாவத்தை விட்டுவிட வேண்டும், இனி செய்யக்கூடாது. அந்த முடிவை மனதில் நாம் எடுத்து விட்டால் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு வந்து. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்பி நாம் அமர்ந்திருந்தால் நம்முடைய அமைதியும் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையுமே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல், நீங்கள் அப்படி செய்ய மனம் இல்லாமல், நாங்கள் இப்படியேதான் இருப்போம், இதுவரை செய்த பாவத்தின்படிதான் நாங்கள் வாழ்வோம் என்று சொன்னீர்களானால் உங்கள் எதிரிகள் உங்களை விரட்டி அடிப்பார்கள். நாங்கள் குதிரைகளின் மேல் ஓடி போவோம், ஏறி ஓடி போய் விடுவோம் என்று சொன்னால் அவர்கள் மிக வேகமாக வந்து உங்களை துரத்துவார்கள். நாங்கள் குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போய் விடுவோம். அதாவது பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, பணம் சம்பாதித்து, லஞ்சம் வாங்கி, பொய் சொல்லி, ஏமாற்றி, இப்படியெல்லாம் செய்து பணம் சம்பாதித்து வாழ்கிறது. கஷ்டம் வந்தால் பாடுகள் வரும், வியாதிகள் வரும், துன்பம் வரும், கர்த்தர் தண்டிப்பார் என்று நாம் சொல்லுகிறோம், வேதம் சொல்லுகிறது என்று. இப்படி கண்டித்தால், அப்படி எங்களுக்கு வியாதி வந்தால் நாங்கள் மருத்துவம் செய்து கொள்ளுகிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நாங்கள் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வோம், ஓடி போவோம் என்று சொல்லுகிறார்களாம். அதன் பொருள் இதுதான். அப்படி வந்தால் வரட்டும், பணம் இருக்கிறது, வைத்தியம் பார்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் அவர்கள் துரத்துகிறவர்கள் இன்னும் வேகமாய் வருவார்களாம். நீங்கள் எவ்வளவுதான் பணம் செலவழித்தாலும் நோய் குணமாகாது. ஏன் இப்படிப்பட்ட நிலை இந்த நாட்களில் வாழ்கிற மனிதர்களுக்கு வருகிறது என்றால் இதான் காரணம். பொய் பேசுவது, கர்த்தரை விட்டு விலகி பணத்தை சம்பாதிக்க நினைப்பது. பொதுவாக பணம் சம்பாதிப்பதற்கும் இச்சைக்கும் தான் ஜனங்கள் விழுந்து போவது. அதிக பணம் சம்பாதிக்க அலைவது, கொஞ்சம் பணம் சேர்ந்து விட்டால் இச்சைக்கு இடம் கொடுப்பது. மகா கேவலமான வாழ்க்கை முறை இது. கர்த்தர் அருவருக்கிற காரியம், கர்த்தரை எதிர்க்கிற காரியம். இப்படி செய்கிறவர்கள் கர்த்தருக்கு எதிரியாய் எதிர்த்து நிற்கிறார்கள் என்று பொருள். எப்பொழுதும் ஒரு பெரியவர் இருக்கிறார் என்றால், ஒரு பெரிய மனிதர்கள், ஒரு அரசியல் தலைவரே இருக்கிறார் என்றால் அவரிடத்தில் போய் எதிர்த்து நின்று எதிரடியாக பேசுவோமா? அவரை பார்த்தால் தாழ்மையாக, மரியாதையாக பேசுவோம். ஏன்? அவர்கள் பெரியவர்கள், நமக்கு ஆபத்து ஏதாவது வந்துவிடும் என்று பயம் இருக்கும். மனிதர்களுக்கே அப்படி என்றால் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சேராபீன்கள் துதித்துக் கொண்டிருக்கிற பரலோக அண்ட சராசரத்தின் அதிபதி,
அவருக்கு பயந்து நடக்காமல், அவருக்கு விரோதமாக சொல்வதை எதையும் கேட்காமல் எதிரடையாக நடந்து கொண்டால் நம்முடைய நிலை என்ன ஆகும்? கொஞ்சமாவது கர்த்தரிடத்தில் பயம் வேண்டாம். கொஞ்சம் பயம் இருந்தால் கூட பாவம் செய்ய மாட்டோம். அதிக பயம் தேவையில்லை. கொஞ்சம் பயம் இருந்தால் போதும். கர்த்தரின் அடிகளை ஒரு அடி வாங்கிவிட்டால் போதும். அதன் பின்பு பயம் தன்னால் வந்துவிடும். தயவு செய்து மனம் திரும்புவோம். பாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனம் திரும்பினால் தயவு செய்து மனம் திரும்புவோம். பாவத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். மனம் திரும்பினால் நிச்சயம் பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய கிருபை உங்களை ஆள கடவுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.